ஸோ 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ டிஸ்கஷன் பாக்ஸில் அது வைக்கிறேன், கடைசி நிமிஷம் கொஸ்டின்னு சொல்லிட்டு அதையாவது படிங்க. சில பேர்த்துக்கு சில டிஸ்ட்ரிக்கு 7-8 மட்டும்தான். ஸோ சென்னை டிஸ்ட்ரிக்கு. ஸோ இது ஒரு கொஷின் பேப்பர், மிட்டம் எக்ஸாம் கொஷின் பேப்பர். இதே மாதிரி கூட வரலாம், இது இருக்க கொஷின்ஸ் கூட வரலாம். ஸோ என்னெல்லாம் வரும், எந்த மாதிரி வரும்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் வச்சுருக்கிறேன். என்னென்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் PDF மேக்ஸுக்கு நாளைக்கு யார் யாருக்கோ அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சில பேர்த்துக்கு 7-8 மட்டும்தான், சில பேர்த்துக்கு 7-8-9, சில டிஸ்ட்ரிக் பார்த்திங்கன்னா 7-8-9, 7-8-12, 9-12. ஸோ நான் 4 சாப்டருக்குமே சொல்லிடுறேன். பட் இந்த கொஷின் பேப்பர் 7-8-9, பட் இருந்தாலும் சொல்லிடுறேன் பாருங்கள். நமக்கு ஒரு 10 1 மார்க் வரும். 1 மார்க் புக் பேக் படித்தாலே 10மே கரெக்டாகிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 மார்க்கு எதுலேருந்து கேட்குறாங்க பாருங்கள். 7th சாப்டரில் 7.1, 7.2 எல்லா பிட்டால் ரூல் இதில் இருந்தால் 2 மார்க் அவங்களால கேட்க முடியும். வேறு எதுலேயுமே 2 மார்க்கே கிடையாது. ஸோ இது கண்டிப்பாக இந்த ஸ்லோப் ஆஃப் த டேன்ஜென்ட்லாம் பார்த்துக்கணும். ரோல்ஸ் தியரமும் ஒரு 2 மார்க் தான். ரோல்ஸ் தியரம் 7th சாப்டரில் நாட் அப்ளிகபிள் மட்டும் பார்த்தா போதும். ஸோ அதே மாதிரி 8th சாப்டரில் ஹோமோஜினியஸாக இல்லையான்னு பார்க்குறது. ஸோ அந்த ஈஸியான 2 மார்க்கு. ரிடக்ஷன் ஃபார்மில் 2 மார்க்கு. ஸோ இது இல்லைன்னா இது பாருங்கள், இது கன்ஃபார்மு. ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது. இந்த ஒரு சம்மையாவது பார்த்துட்டு போங்க, இது அந்தளவுக்கு கன்ஃபார்ம். ஸோ அதுக்கப்புறம் இந்த 8th சாப்டர் இந்த சம் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு சம்மும் செகண்ட் சப்டிவிஷன் போட்டிருக்கோம். 2 சப்டிவிஷனும் பார்த்துருப்பாங்க. இதுலேருந்து 1 வர வாய்ப்பு இருக்குது. ஸோ 7th 8th சாப்டர் ஒழுக்கமாக படிச்சிங்கனாலே போதுமான 2 மார்க் 3 மார்க் எழுதலாம். ஸோ 12th சாப்டர் இருந்ததுன்னா ஒரு ட்ரூத் டேபிள் வரும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு மேக்ஸிமம் மினிமம் சால்வ் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? 12th சாப்டர் பற்றி கவலைப்படாதீங்க. ட்ரூத் டேபிள் நல்லா படிச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் 12.1 நல்லா படிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளில் லாஸ்ட் 2 எக்ஸாம்பிள் படிச்சுக்கோங்க 12.1. நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இது 3 மார்க்கு பாருங்கள். 7.8ல் இந்த 3 மார்க் கேட்டிருக்காங்க. சிம்பிள் பெண்டிலம் 3 மார்க்கு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 3 மார்க்கு. மெக்லாரன் சீரியஸ் கண்டிப்பாக இது கேட்கக்கூடிய, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லாக் ஆஃப் 8th சாப்டரில். ஸோ இது எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட் சொல்லுறது எலாபிட்டால் ரூலு. இது இம்பார்ட்டன்ட் சொன்னது தான் நம்ம f(x) + f(a - x). ஸோ சால்ட் சம் கேட்டிருக்காங்க 7.1ல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்ஸ் ஆர்த்தோகோனல்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே 7.1 7.2ல் 5 மார்க் நான் என்னெல்லாம் சொல்லணும் அது வந்திருக்குது. ஸோ அதே மாதிரி 8th சாப்டரில் 8.4ல் செகண்ட் சம்மில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆயிலர்ஸ் தியரமில் ஒரு சம் ஒரு யூலர்ஸ் தியரம் 8.7ல் எல்லா சம்மும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் எழுதிடலாம். 7.1 7.2 7.8லுக்கு நான் சொல்கிற சம் பார்த்தீங்கன்னா 3 5 மார்க் எழுதலாம். பாருங்கள், 5 மார்க் எழுதிடலாம். 9th சாப்டரில் எக்ஸாம்பிள் 9.26லேருந்து 9.30 வரைக்கும் பார்த்துட்டு எக்ஸசைஸில் 10th சம் மட்டும் பார்த்தீங்கன்னா இது எழுதிடலாம். ஸோ இன்டெக்ரலையும் அட்டன் பண்ணிடலாம். 8.6 முடியலன்னா அட்லீஸ்ட் இதையாவது எழுதிடலாம். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் இருக்க போகுது. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் இருக்கிறதே கூட வரலாம். நான் இப்போவும் சொல்கிறேன், 7th சாப்டர் பொறுத்த வரைக்கும் 5 மார்க் 7.1 7.2 7.8 தரவார். 2 மார்க் 3 மார்க் 7.1 7.2 ரோல்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்லாரன் தரவாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலாபிட்டால் ரூல். ஸோ 8th சாப்டரில் 8.1 8.2 8.3ல் 3rd 4th 8.4ல் 3rd 4th இதை மட்டுமா தரவாருங்க. 8.7ல் யூலரஸ் தியரம் நாட் ஹோமோஜினியஸ் இல்லைன்னு. 12th சாப்டர் இருந்தால் ட்ரூத் டேபிள் தரவாருங்க வரும். 9th சாப்டர் இருந்துச்சுன்னா நான் சொன்னேன்ல எக்ஸாம்பிள் 9.26 9.30 அண்டு இந்த சம் பார்க்க சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் 10th சம் எக்ஸசைஸில் செகண்டில் 10th சம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு நல்லபடியாக எழுதிடலாம். நான் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன், லாஸ்ட் மினிட் கொஸ்டினாவது படிச்சுட்டு போங்க, கண்டிப்பாக எழுதிடலாம். ஸோ இதே மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வரும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.